ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரீமிக்ஸ் 65. இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் 65 பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸிங்க. 2 to 3 months கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அரை கப்பு மைதா, அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ காஷ்மீரி சில்லி ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. மிளகாய் தூளும் 4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. ஜீரகப்பொடி 2 ஸ்பூனு, கரம் மசால் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள் இதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. அது சொல்ல மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இது ஒரு பவுடர் ரெடி பண்ணிட்டிங்கன்னா சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, உங்களுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு, மீல் மேக்கர் ஃப்ரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு ப்ரீமிக்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 1/4 மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நிறையா ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபிஷ்ஷில் சிக்கனில் தடவருக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபிஷ் எடுத்து மிக்ஸ் பண்ணினதை தடவி காமிக்கிற மாதிரிங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டுங்க. ஒரு 20 minutes கழித்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்ததுங்க. அது பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. பார்க்குறப்பவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ரொம்ப நேரத்துக்கு நல்ல கிறிஸ்பினஸ் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் சிக்கனும் பொரிச்சு பார்த்தேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் காலிஃப்ளவர், மீல் மேக்கர் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 to 30 minutes கழிச்சுட்டு
நான் இதையும் ஃப்ரை பண்ணி பார்க்குறேங்க. நம்மளோட ப்ரீமிக்ஸில் வந்து எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலங்க. ஆனால் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இதில் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறதுனால இந்த கலர் கொடுக்குதுங்க. பார்க்குறக்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ப்ரீமிக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு ஈஸியாக ஃப்ரை ஐட்டம்ஸாக பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து இது கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேங்க. நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 to 3 months இது வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.